ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு ட்ராக் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதை we need to run and finish the race. And there is no need for us to compete with others. மற்றவங்க கூட நம்ம கம்பேர் காம்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் நீட் நாட் கம்ப்ளைன் ஆல்சோ. நம்ம வந்து ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த காரியங்களில் குறித்து கம்ப்ளைனும் பண்ணக்கூடாது. மூணாவது, எந்த காரணத்தை கொண்டும் we should not compromise the plans what God has for us. ஆண்டவர் நமக்காக வச்சுருக்கிற பிளான்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும் பேஸ் பண்ணி சர்டன் திங்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நம்மளுடைய கண்கள் வந்து சுற்றி இருக்கிற மற்ற சுச்சுவேஷன்ஸை பார்க்காம வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் மேல் நோக்கி நோக்க கடவுது. அப்படியே நம்மளுடைய ரேஸில் நம்ம ஓடணும். நம்ம சுற்றி மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, அவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, இல்லை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அப்படி சுற்றி இருக்கிறவங்கள குறித்தோ இல்லை சுற்றி உள்ள சுச்சுவேஷன்ஸை குறித்தோ நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா we could never succeed in our life. நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தான் என்னுடைய கண்களை ஏறெடுக்கணும். மோரோவர் வழி இதுவே, இதில் நடுவுங்கள், நான் வலப்பக்கம் சாயும் போதும் இடப்பக்கம் சாயும் போதும் வழி இதுவே அப்படின்னு என்னை நடத்துகிற என் தேவாதி தேவனை நோக்கியே பார்த்து அவர் எனக்குன்னு வச்சுருக்கிற ட்ராங்கில் வந்து நான் ஓடணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல பங்கு வச்சுருக்கிறாரு. அதனால் நமக்குன்னு கொடுத்த ஓட்டத்தை பர்ஃபெக்டாக நம்ம செய்யும் பொழுது அது பர்ஃபெக்டாக முடியும். இதில் ஒரு சின்சியரான ஒரு பர்சன் நம்ம யோசித்து பார்த்தோன்னா தட்ஸ் எலைஜா. ஸோ வாட் எலைஜா டிட், ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் தான். ஆனால் 3.5 வருஷம் ஆண்டவர் வந்து அவரை சும்மா இருக்க சொல்கிறாரு. ஸோ மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தில் சொல்லிட்டு அவர் கேரியது ஊற்றண்டைக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு. ஸோ without any compromise, without any complaining, he just went to Kerit and he was waiting there for so long. நிறைய நாள் அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாரு. ஒரு காகமும் அவரும் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் அந்த தண்ணீரும் வற்றி போகுது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ஒரு ஏழை விதவை, சாரிபாத்தில் இருக்கிற ஏழை விதவையோடைய வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே ஏழை விதவை, அவங்க மகன், அந்த எலியா, 3 பேர் தான் இருக்காங்க. See, I'm a very powerful person. I have lot of abilities and lot of things to do. ஆனால் why God is not allowing me to do any work? நான் எதுவுமே செய்யாமல் சும்மா நான் எப்படி 3 வருஷம் உட்காந்துருக்கிறேன். ஸோ he never complained about it. அதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. பட் rather what God wanted me to do, I shall do that. And a day will come, God will permit me to do wonders. பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துட்டே இருந்தார். ஸோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நேராக நம்ம ஓடணும். நம்மளுடைய கண்களை ஆண்டவரை நோக்கி மாத்திரம் வச்சு அவர் நமக்குன்னு கொடுக்குற காரியத்தில் வித்தவுட் எனி கம்ப்ளைனிங் we are supposed to run. இதுக்கு ஆதாரமாக பிரசங்கியில் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கிறேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திவான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஸோ இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ வேகமாக நம்ம ஓடினாலும் நம்மளுடைய யுத்தத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி இன் த காட்ஸ் பிளான். அவரை யாரை ஜெயிக்கணும்னு வைக்கிறாரோ அவங்களுக்கு தான். அவர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும்
உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அதுபோல் நம்மளுடைய நல்லா பிழைக்கிறதுக்கு நம்மளுடைய சுய ஞானம் போதாது. ஸோ ஆண்டவர் நமக்குன்னு என்ன கொடுக்கணும்னு சித்தம் வச்சுருக்கிறதா அதுதான் கொடுப்பாரு. அதே போல் பெரிய ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு புத்திமான்களுடைய புத்தியும் போதாது, வித்வான்களுடைய பெரிய அறிவும் போதாது. எல்லாத்துக்கும் சமயமும் தெய்வ செயலும் தான் நேரிடணும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் எனக்கு இருக்குது. ஸோ நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணி ஐ வாண்ட் இட், நான் அது மாதிரி ஆகணும், நான் அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோட ஒரு கம்பேரிசனுக்கே போகக்கூடாது. நமக்குன்னு வச்சுருக்கிற விஷயத்த ஸோ யூஸ்வலாக ஃபன்னியாக என்னோடய ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்லுவார், லைஃப் கொஷன் இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா எவ்ரி ஒன்ஸ் கொஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இட் இஸ் அவர் ஓன் சாய்ஸ் ஆஃப் ரைட்டிங் த ஆன்சர். அதனால் நம்மளோட லைஃப் நம்ம அப்படி தான் ஃபேஸ் பண்ணணுமே இல்லாமல் நம்மளுடைய சுயத்தின் அடிப்படையில் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளுடைய ரேஸை நம்மளால் ஓட முடியாதுங்கிறது இது தெளிவாக சொல்லுது.